நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கோட் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம தரையில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகோவில் வாங்கியிருக்கோம். நம்ம பயன்படுத்துனதில் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு அருமையான மெட்டீரியல்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்கோ இல்லை வந்து சிமெண்ட் தளம் போட்டுனாலும் இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். உண்மையிலேயே அருமையாக இருக்குது. ஸ்கொயர் ஃபீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கவரேஜ் கிடைக்குது. லைஃபுமே வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு நல்லா வந்து தாங்கி கொடுக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு மெட்டீரியலை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணி வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை மட்டுமே நம்ம வந்து வீடியோ போட்டுருக்கோம். இப்போ வந்து நான் வந்து இதை அடித்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பினிஷிங் பண்ணி காட்டுறேன். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த வீடியோவில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், அதோட தரம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். வாங்க வீடியோ. இண்டிகோ பெயிண்ட்ஸ் இண்டிகோ ஃப்ளோர் கோட் எமல்ஷன் பிளாட்டினம் சீரீஸ். இது பொதுவாக சிமெண்ட் கான்கிரீட் தரைக்கு பயன்படுத்தப்படும் வாட்டர் பேஸ்ட் ஃப்ளோர் பெயிண்ட். நண்பர்களே, முதல்ல வந்து தளத்தை நல்லா வந்து மண் இல்லாமல் சுரண்டி எடுக்க வேண்டும். பின்பு நல்லா வந்து விளக்கமாறு பிரஷ் வச்சு சுத்தமாக துடைத்து எடுத்து விட வேண்டும். தூசியோ மண்ணா கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதற்கு பின்பு தண்ணீரை ஊற்றி நன்றாக கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். நீங்க வந்து தளத்துல அடிக்கிறீங்கன்னா எக்ஸ்டீரியர் பிரைமர் ஒரு கோட் பண்ணிட்டு அதுக்கு மேல கலர் அடிச்சீங்கன்னா நல்லது. ஏன்னா கலர் அவ்வளவு சீக்கிரம் தேடாகாது, உரியவும் செய்யாது. பிரேமர் ஏற்கனவே நம்ம அடிச்சிருக்கிறோம். இது ரீபெயிண்டிங். பிரேமர் நம்ம பண்ண தேவையில்லை. அதனால அதை நம்ம சுத்தம் மட்டும் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து டைரக்டா வந்து நம்ம கலர் அடிக்க போறோம். இண்டிகோ நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறது வந்து டார்க் கிரே பெயர் பவர் கிரே, லைட் கிரேன் பெயர் கன் கிரே. 2 காம்பினேஷன்ல நம்ம பண்ண போறோம். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 650 இருந்து 700 ரூபாய் வரைக்கும் 1 லிட்டர் பேக்கேஜ் கிடைச்சது. ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் நம்ம எவ்வளவு கலக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 200 இருந்து 300 மில்லி. அதுக்கு மேலே நம்ம கலந்தோம்னா ரொம்ப வந்து சரக்கு லூஸ் ஆயிடும். அதனால வந்து இது வந்து நமக்கு போதுமானது. ஃபர்ஸ்ட் கோட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். செகண்ட் கோட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் கழிச்சு பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 120 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கவரேஜ் கிடைக்குது. நம்ம வாங்கி பண்ணதுல அருமையா இருக்குது. குறிப்பு தன்மை சுரண்டி பார்த்தாலும் வரமாட்டேங்குது. வெயிலுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் பேட் ஆகாது. இப்போ நம்ம செகண்ட் கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நீங்க பார்க்கலாம் எவ்வளவு ஃபினிஷிங்கா இருக்குன்னு. இண்டிகோல வந்து பாத்தீங்கன்னா தளத்துக்கு 30 காம்பினேஷன்ல இப்போ கலர் கடைகள்ல கிடைச்சிக்கிட்டு இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இதே போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சமத்து.